ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். நெல்லிக்காய் வேக போட்டுட்டேன் தண்ணியில். அப்புறம் வரமிளகாயும் வெந்தயத்தையும் கொஞ்சோண்டு கடுகு எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு. இது நான் ஒரு 6-7 நெல்லிக்காய்க்கு தான் போட்டிருக்கேன். அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய், வெந்தயம், கடுகு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி, எண்ணெய் எல்லாம் ஒரு 7-8 நெல்லிக்காய்க்கு ஆகிற அளவுக்கு பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் வெந்தப்புறம் எல்லாம் பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம். நான் இது ஒரு 4-5 நாளைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் பண்ணிக்கிறேன். இப்போ பொடிச்சு இதை எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மிளகா, வெந்தயம், கடுகு எல்லாத்தையும் வறுத்து பொடிச்சு வச்சாச்சு. என்ன தான் நம்ம காரப்பொடி போட்டாலும் 2 மிளகா போட்டு இந்த மாதிரி வறுத்து பொடிச்சு போடுறது ஊறுகாய் ரொம்ப மணமாக இருக்கும். பண்ணி பாருங்கள், நீங்களே இந்த மாதிரி பண்ணி பார்த்தா டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். மிளகா, வெந்தயம்லாம் பொடிச்சு போடுறது தான் எப்பயுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. ஓகேவாப்பா? நெல்லிக்காய் வெந்ததுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வெந்துட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. தண்ணியை சுண்ட வச்சு அது உள்ளே இருக்கிற ஷீலாம் எடுத்து வெளில போட்டாச்சு. இப்போ உதுத்து வச்சுருக்கேன். இப்போ ஊறுகாய் எப்படி போடலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் எப்பயுமே கொஞ்சம் தாராளமாக ஊறுகாய்க்கு இருந்தால் கெட்டு போகாது. இது 4-5 நாளைக்கு வர அளவுக்கு தான் போட்டிருக்கேன். கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரம் போட்டிருக்கேன். எண்ணெயை தாராளமாக விட்டுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் நெல்லிக்காய் அதில் போட்டுடலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம்.
காரப்பொடி போட்டுட்டு நம்ம மிளகா வெந்தயம் கடுகு மூணையும் வறுத்து பொடிச்சு வச்ச அந்த பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. மிளகாய் வெந்தயம் கடுகு எதுக்கு போடுறோன்னா, கடுகு சேர்த்துண்டா ஊறுகாய் கெட்டு போகாது எப்பயுமே. அதனால் வறுத்து கொஞ்சம் பொடிச்சு போட்டுண்டா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.